செஞ்சு புட்டா குர்குரேத வாங்கி புட்டா. இந்த பொண்ணு வந்து படத்தில் முக்கியமான ஒரு ரோல் பண்ணுது. முக்கியமான ரோலு, ஆனால் படத்தில் வந்து கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான ரோலு. ஸோ பார்த்துக்கோங்க ஃபியூச்சரில் வந்து. அப்புறம் வந்து இன்ஸ்டா ஐடி கொடுங்க அப்படின்னு கேட்காதீங்க. புரியாதவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியலைன்றவங்க புரியிறப்ப புரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கற்றுக்க, கரெக்டாக இருந்தால் புரட்டா. நீங்கள் ஒரு தூக்கிட்டு தான் நிறைய நான் ஒரு இது இப்போ வந்து ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, இன்னைக்கு நல்லபடியாக முடிஞ்சிச்சு. வந்தோம். நேற்று நைட்டு வந்து சில ஒரு நெகட்டிவாக சில பல விஷயங்கள் நடந்துச்சு. ரூம் இல்லாமல் உழப்பிட்டு எப்போ வந்து இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இறங்கினோமோ அப்போ இருந்து சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, அதுக்காக சொல்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ரூமில் இருக்கோம். ஸோ அப்படியே ரிவர்ஸ், இரவு பகல், சூரியன் சந்திரன், வேற என்ன இருக்கு, ஏசி இல்லை மாடியில் இருந்தோம்ல ஏசியில், ஏசி காற்று, இது அப்படியே ஆல்டர்னேட்டிவ். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா போட்டு தலையை அப்படியே காட்டுங்க மேலே, அப்படியே போட்டு அப்படியே அந்த இதை கட்டிக்கிறது. அந்த இது பாருங்க, அப்படியே ஏஸ்தட்டிக்காக இருக்குது ஃபுல்லாக. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு டிவியை கட்டுங்க தெரியுமா, பார்த்தீங்கன்னா சாம்சங் டிவி, ரிமோட்டு, இங்கே பாருங்க எது எல்லாமே இருக்குது. அங்கே பாருங்க டஸ்ட்பின். அந்த மாதிரி ரூமே ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ரூமை விட்டு வெளியில் போக முடியல. நேற்று வந்து ரூமுக்குள்ளேயே போக முடியல. அந்த மாதிரி வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோன்றது முக்கியம் இல்லை, நாளைக்கு எப்படி இருக்க போகிறோன்றது முக்கியம் இல்லை. எதுவுமே முக்கியம் இல்லை. மொத்தத்தில் வந்து நம்ம வந்து இந்த நொடியில் நம்ம ஜாலியாக இருக்கோமா, நம்ம வேலையை கரெக்டாக பண்ணோமா, அதுதான் மேட்ரு. ஸோ அதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரியாதவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியலைன்றவங்க புரியிறப்ப புரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கற்றுக்க, கரெக்டாக இருந்தால் புரட்டா. நீங்கள் ஒரு தூக்கிட்டு நிறைய நான் ஒரு இது இப்போ வந்து நேற்று வந்து லைட்டே இல்லை அந்த ரூமில், கண்ணாடியே இல்லை. இப்போ பாருங்க, இப்போ வந்து நார்மல் மோட் அப்படியே இருங்க. இப்போ வந்து நைட்டு நான் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு, இது வந்து கரண்ட் இல்லாத மோடு. இது வந்து இருக்கிறதா, இது வந்து பார் செட்டப் மோடு. இது வந்து டிவி பார்க்குற மோடு. இது வந்து குளிக்கிறப்ப தலை தோட்டுற மோடு. இந்த மாதிரி பார்த்தீங்களா, எல்லா லைட்டும் இருக்கு. இது பாருங்க, ரொமான்டிக் மூட். சரியா ரூம் வந்து இன்டீரியர் பண்ணி சூப்பராக இருக்கு. நேற்று இருந்ததை விட பெட்டு சூப்பராக இருக்கு. பெட்டு 3 பேர் கொடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் ஒரு 5 பேர் வந்தோம், 2 ரூமாக கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து அப்படியே காட்டிடுவோம். அதில் ரூமை கட் ஆயிடுச்சா? இல்லை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ரூமில் வந்து இதில் வந்து இது ட்ரே. ஸோ நம்ம வந்து ரிமோட்டை உள்ள வச்சு வச்சுக்கலாம். ஏங்க இதெல்லாம் அந்தந்த சீசன்ல அவன் திங்கிறது தான். இதை போய் ஐசியமா சொல்லிக்கிறீங்க லூசு மாதிரி. ரிமோட்டை உள்ள வச்சு தேடி உள்ள வச்சு பாத்ரூம், இந்த சார்ஜர் இருக்கு, இதுங்க போட்டுக்கலாம். அதாவது வீடியோவில் கூப்பிட்டேன், யாருமே வரல. வீடியோ ஆன் பண்ணால தலையை வராது, படுத்து தூங்கிட்டாரு ஆல்ரெடி போறாரு. இப்போ வந்து தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணி வீடியோ எடுத்தீங்கன்னா எப்படிங்க நான் தூங்க முடியும்? தூங்குறப்ப தூங்கலாம் தலைவா, ஆனால் தூங்குறப்ப தூங்க முடியாது. தூங்குவேன். அதை விடுங்க. இந்த ட்ரேக்குள்ள வச்சு பூட்டிட்டு கொஞ்ச நேரம் நாங்களே தேடிக்கிட்டு இருப்போம் ரிமோட் அங்கே இருக்கு அப்படின்னு. ஸோ வந்து ஒன்னொன்னா காட்டிடுவோமா ரூம்ல என்ன இருக்குன்னு. எல்லாத்தையும் காமிச்சிட்டோம்ல, டிவியை காமிச்சாச்சு, பெட்டை காமிச்சாச்சு, பேக் காமிச்சாச்சு, எல்லாம் காமிச்சாச்சு. இது வந்து ஜன்னல் திறந்து விட்டுக்கலாம். இங்க வந்து ஜன்னல், இங்க இருந்து பார்த்தா இதுதான் ஜன்னல். இங்க இருந்து பார்த்தா இங்கதான் சந்திரமுகி தன்னோட காதலனை எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தான். தினமும் ராத்திரி அவ இங்க இப்படிதான் ஆடிட்டு இருக்கா. அந்த 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 மூல இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா அப்படி இங்க காட்டுங்க. இங்க இருந்து பார்த்தோம்னா கீழே வந்து அந்த அந்த சர்க்கஸ் கீழே வழுக்கிறது, சுத்துறது, எல்லாமே இருக்கு. ஸோ காலையில் வந்து நான் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போகலான்னு இருக்கேன். நல்லா ஒரு ஸ்பாட்டாக இருக்குது. ஸோ இந்த கதவை நம்ம மூடிக்கலாம். அதெல்லாம் வீடியோ எடுத்துருக்கீங்க.
ஸோ இது வந்து மூடிக்கலாம், திறந்துக்கலாம். ஸோ இங்கே வந்து சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்மார்ட் லாக். நேற்று வந்து பூட்டு போட்டு பூட்டு இருந்து திருகவே முடியல. நேற்று அது பூட்டே பழைய பூட்டு, 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பூட்டு அது. ஆமாம், அதை நாங்களே எண்ணெயை போட்டு திருகிட்டு இருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் லாக், அந்த கார்டு வச்சாதான் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம நார்மலாக அந்த பூட்டு அதெல்லாம் கார்டு நமக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வேறு எதுவுமே இல்லையே, இங்கே சொல்லியாச்சு, காட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி மூஞ்சி பார்க்கலாம். நேற்று வந்து மூஞ்சியை பார்க்க முடியல. ஸோ நீங்கள் மூஞ்சி பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி. ரைட்டு. ஸோ இந்த சைடு வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. ஆமாம், இங்கிட்டு வேணும். ஆக்சுவலாக வந்து ஓகே ரைட். அவர் தான் கேமராமேன் பார்த்துக்கங்கப்பா, நான் தான் கேமராமேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த ரூம்லேயே பிடிச்சது இந்த வால் தான். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. அப்படியே பின்னாடி வந்துருங்க மொத்தமாக மூலையை கட்டிக்கணும். எனக்கு இந்த ரூம்லேயே பிடிச்சது இந்த டிசைன் தான். இந்த வாலுக்கு வந்து சும்மா விட்டுருந்தா நல்லா இருக்காதுன்ட்டு ஒரு டிசைன் மாதிரி பண்ணி ஒரு ஸ்டைல் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து சூப்பராக இருக்குது. இது நானே என் ரூமில் நாங்கள் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கோம், விளாகில் பார்த்துருப்பீங்க. நானே இந்த மாதிரி செட் பண்ணலான்னு இருக்கேன். நல்லா இருக்குது. ஃபேன் பாருங்க, ஃபேன்ஸ் மேலே வந்து அதான் ஃபேனே தேவையில்லை. சீலிங் போட்டிருக்காங்க. ஆமாம், நல்லா இருக்கு. காலையில் வந்து நம்ம வந்து நல்லா திறந்து விட்டுக்கலாம். காலையில் வந்து நல்லா வெளிச்சம் உள்ளே வந்தால் தான் நமக்கு தூக்கம் வராது. அதுக்காக வெளிச்சம் உள்ளே வர்றதுக்காக ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம போகிற முக்கியமானது அடுத்து வந்து நம்ம மனிதனுக்கு ஹியூமன் பீயிங்ஸ் ஆர்கானிசம்ஸ் இஸ் கம்பைன்ட் இன்டு தி ஹியூமன் பீயிங்ஸ் இஸ் கலைக்கடன். ஸோ நம்ம மனிதர்கள் அவங்களுக்கு தேவைப்படும் ஒரு முக்கியமான ஒரு பேசிக்ஸ் நீட்ஸ், ஒரு எல்லாமே தேவையான இடம். ஸோ திஸ் இஸ் த பாத்ரூம். கொஞ்சம் ரீசெண்டாக இருக்குது. உள்ளே உட்காந்து 4 பேர் கேரம் போர்டே விளாடலாம், அந்த அளவுக்கு ரீசெண்டாக இருக்குது. ஸோ எல்லாமே பாத்ரூம் என்ன இருக்கும் அது எது காட்டிக்கிட்டு. ஸோ நேற்று வந்து பாத்ரூமே இல்லை அந்த ரூமில். அதாவது பாத்ரூம்னா இவ்வளோதான். இது பச்சை கலர் கிரீன் மேட் மாதிரி வீடியோ கூட எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கலாம். ஒரு மாதிரி டிசைனாக பண்ணுறேன்னு பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. பால்கனியை காட்டிடுவோம் வாங்க. அவ்வளோதான். இப்போ திறந்தோடனே ஒரு சூப்பர் வியூ இருக்குது. அப்படியே வெளியே வந்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. அப்படியே வெளியே வந்தோம்னா அப்படியே குளுன்னு இருக்கு. அப்படியே அந்த சீனரியும் சூப்பராக இருக்குது. நான் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, இங்கே நான் ஒரு சேரை போட்டு அப்படியே உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். இருட்டாக இருக்கு இங்கிட்டு. அப்படியே இருட்டாக இருக்கா, அப்படியே சேரை எங்கே போட்டுருவோம். இப்போ தான் சாப்பிட்டோம். இப்போ தான் சாப்பிட்டோம். ரைட்டு. ஸோ இந்த இடம் அந்த இடம் நினச்சிக்கோங்க. ஸோ அப்படியே ஒரு சேரை போட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இந்த இடமே சூப்பராக இருக்குது. காலையில் இங்கே தான் கிரிக்கெட் ஆட போகிறோம். அதில் கிரிக்கெட்டு நமக்கு நாட் இன்ட்ரெஸ்ட்டு. ஆமாம், இல்லை அப்படி இல்லை, விளாட தெரியாது. பேசிக்கலி டான்ஸ் சரியா? ஆமாம், பேசிக்கலி கொஞ்சம் டான்ஸ் ஆடுவோம், கொஞ்சம் நடிப்போம், கொஞ்சம் காமெடி பண்ணுவோம், சில இது பண்ணுவோம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இன்றைக்கி டே 1 இந்த அப்படி உள்ள போனால் நல்லா தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து ஷூட்டிங்கோட டே 1. நிறையா ஆல்ரெடி நம்ம பார்த்த பிரபலங்கள் நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் சீனியர் ஆர்டிஸ்ட்டு. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேஸ், ரொம்ப தெரிஞ்ச ஃபேஸ் தான். ஆனால் இப்போ நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் படம் வர்றப்போ ஃபர்ஸ்ட் லுக் வரப்போ சொன்னால் தான் அது கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இருக்கும். ஸோ இப்போயே சொல்ல வேணாம். ஷூட்லாம் போயிட்டு எங்களுக்கு நேற்று எத்தனை மணி நேரம் தலைவா? 21 மணி நேரம் ஷூட்டிங். முதல் தடவை 6 மணிக்கு போயிட்டு நேற்று நைட்டு 3:30 தான் வந்தோம். 21 மணி நேரம் ஷூட்டிங். இன்னும் ஒரு 3 மணி நேரம் பண்ணியிருந்தா நாங்கள் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருப்போம். ஸோ வந்தோம், நைட்டு தூங்கினோம். ஃபுல்லாக எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு, இவருக்கு எல்லாமே கட்டிக்கிச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா, இங்கேருந்து நடந்து போகலான்னு இருந்தால் இங்கே ரோடு தெரியுதா? ரோடு தெரியாது, ஏன்னா அது இருட்டாக இருக்குது. அதெல்லாம் தெரியாது. இங்கே இடுவாங்க. ஸோ இப்போ போயிட்டு டீ குடிச்சிட்டு அந்த ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கணுமே. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க. அதை கட்டுங்க. ஸ்நாக்ஸ் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக சாப்பிட போகிறோம். ஆனால் வர வழியில் ஃபுல்லாக சரியான இருட்டு. ஆமாம், எப்படின்னா அந்த நியூஸ் எல்லாம் ரூமில் நடந்து சென்ற 2 வாலிபர்களை காணவில்லை, அந்த மாதிரி ஒரு இருட்டு அது. அதனால் வந்து அங்கே எடுக்க முடியல எங்களால். ஸோ நான் இங்கே வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். பொண்ணு வந்து படத்தில் முக்கியமான ஒரு ரோல் பண்ணுது. நான் படத்தில் வந்து கம்மியாக தான் பண்ணோம். முக்கியமான ரோலு, ஆனால் படத்தில் வந்து கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான ரோலு. ஸோ பார்த்துக்கோங்க, ஃபியூச்சரில் வந்து
அப்புறம் வந்து டே வாட்ஸ்அப் இது அதனால இன்ஸ்டா ஐடி கொடுங்க அப்படின்னு கேட்காதீங்க, கொடுக்க மாட்டேன் கேட்டாலும். ஆமாம், இவர் வந்து எப்படின்னா ஃபோட்டோ மென்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி ஐடி வாங்குவாப்புல, ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி என்கிட்ட புலம்பு ஒரு நைட். அது வேறு விஷயம். அதாவது பத்தி புலம்புனீங்க, யாரும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணல? எல்லாரும் வந்து யார் ஃபாலோ பண்ணல? இலக்கியாக்காவா? இலக்கியாக்கா எதுக்கு இவர் எதையுமே ஃபாலோ பண்ணல, எதையுமே ஃபீல் பண்ணல. அப்புறம் யாருக்கு? அந்த பொண்ணுக்கு ஃபீல் அதாவது பண்ணாரா? இவர் பண்ண வேண்டிய ஒரு ஃபீலை எனக்கு சொல்றாரு. என்ன சொல்லுங்கண்ணே? இருமா, வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்கல்ல. சொல்லுங்க அடுத்து. இல்லை அஜய் அப்படி இல்லை, நான் தான். ஸோ இப்போ வந்து ரொம்ப யாருக்காக ஃபீல் பண்ணீங்க? நான் எதுக்கு ஃபீல் பண்ணுறேன்? நீங்க நானா அந்த நான் வந்து நான் வாழ்க்கையில வந்து பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணவே இல்லை. கேள்வி கேட்டேன்னு ஏன்டா அந்த கேள்வி கேட்டு இந்த மாதிரி பேசிக்கிருப்பாரு. நான் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா சரி, நீங்கள் எங்களை ஃபீல் பண்ண வைக்காங்க. முடிச்சு சரி, கண்டென்ட் நீங்க முடிச்சு எப்போ கடையில வாங்குனீங்க? அது என்ன அது? எது வாங்கணும்? நான் எங்க வாங்கினேன்? உன் கூட நான் தான் முறுக்கு வாங்கிட்டேன். வாங்கின. நீங்க எந்த இதுல நீங்க போய் வாங்குனீங்க? நான் இதாங்க வாங்கினேன். இல்ல, அதாவது நாங்க ஒரு 2 டீ கேட்டு ஆர்டர் பண்ணோம். ஒரு கடையவே வாங்கி இங்கே கடை போட போகிறோம். என்னென்ன வாங்கிருக்காங்க? ரேவதி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சிறுவல் சிறுமலை. இது இந்த கையில மாட்டி கட்டி சாப்பிடுவோம்ல அந்த இது. வேற என்னது இது? வேற முறுக்கு, முறுக்கு, வேற கடையே இருக்கா? பெரிய முறுக்கு, அப்புறம் இருக்கு அவர் இதுல அப்புறம் இதுல வந்து இதுல நிறையா இருக்கு. இதில் வந்து டைரி மில்க் இதை வந்து எல்லாமே இருக்கு. இந்த இவங்க என்ன கேட்டாங்கன்னா, இது எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு கேட்டாங்க. எத்தனை நாளைக்கு தான் இல்லை, ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போயிடும். அதனாலதான் நான் நிறைய வாங்கினேன். ஆனா இவங்க இருந்துட்டு என்ன இது எங்க அப்பா அதனாலதான் என்ன விட்டுட்டாரு அப்படி சொல்றாங்க. இது அவங்களுக்கு புரியாது. திடீர்னு சொன்னேன்னா அப்பா அதனால தான் விட்டுட்டாருன்னா நான் தெருவில் விட்டாங்க எல்லாத்துக்கும். இல்லை, நான் என்ன சொன்னேன், இது வந்து ஃபீல் பண்ணிச்சு. எங்கள் அப்பா வந்து என்கிட்ட வந்து அன்பாவே பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லி. அன்பா பேச கடைக்கு போகும்போது பார்த்தா இல்ல, எங்க கடைக்கு அப்பா என் போகும்போது மேலதான் பார்த்தா பாசமாவே இருப்பாரு. ஆனா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. புரிஞ்சுக்க தெரியல இவங்களுக்கு. அதைத்தான் நான் சொல்றேன். எங்க அப்பா வந்து இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும்னு. கடைக்கு போனா 3500 ரூபாய்க்கு வாங்குறது. இந்த மாதிரி பொருள் 500 ரூபாலாம் வாங்கல. இங்க வாங்கின இந்த மாதிரி பொருள் வாங்கினா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? அவர் வந்து அவங்க அப்பா இல்ல, ஃபீல் இல்ல. பண்றாரு. எங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நான் கேட்க கூட மாட்டேன். அவராவே வாங்கிட்டு வந்து தருவாரு ஸ்நாக்ஸ்னா. இல்லைன்னா ஏதாவது நீ கேட்டுருவீங்களா? இல்ல, நான் கேட்க பரவாயில்ல, இது மாட்டேன். வந்து அவராவே வாங்கிட்டு வந்து தருவாரு. நாங்க ஸ்பான்சர்ல தனிச்சியா. ஆமா, நான் கூட சொன்னேன், என்னம்மா நீயே செலவு பண்ற அப்படின்னு. உங்களுக்கு பண்ணாம யாருக்கு பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரு. இல்ல இல்ல, இப்படி இல்ல, நான் சொல்ல எக்ஸ்ட்ரா விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எமோஷனலா ஃபீல். செஞ்சு புட்டா குக்குரேத வாங்கி புட்டா. ஸோ எனக்கு ஆதரவு தருகின்ற, எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணுகின்ற, எனக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் அஜய் விளாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மனிதர்களுக்கும் ரொம்ப நன்றி. கேமரா எடுத்துற எனக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாருக்கும் நன்றி, எனக்கு உதவிய அனைவருக்கும் நன்றி. ஸோ டே 1 சூப்பராக முடிஞ்சுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் டே 2 வந்துக்கிட்டே இருக்கோம், பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நன்றி.